தாயாருடைய மடியில படுத்துக்கிட்டு குடிக்கிற போது ஒரு நிமிஷம் உத்து பாருங்க, ஒரு குழந்தை என்ன பண்ணும்னா தன்னுடைய அம்மா முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் நெருக்கமா வைத்து பால் கொடுக்கிற போது அம்மா காதுல ஜிம்மிக்கு தொங்கிக்கிட்டு இருந்தா அது இப்படி விளையாடும், அந்த குழந்தை இப்படி தட்டி ஆடி விளையாடும். அந்த அரை தூக்கத்துல ஒரு குடிகார போதை மாதிரி அப்படியே அந்த கண் அதுக்கு மயங்கிக்கிட்டு அப்படியே உள்ள போகும். அந்த பால் குடிக்க குடிக்க அப்படியே ஒரு மயக்கம் வரும். அந்த ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போகிற போது அம்மாவையே உத்து பார்த்துக்கிட்டே அந்த பால் குடிக்கும். சைக்காலஜில சொல்றான், தூக்கத்துக்கு போகிற போது எது உன் மனதில் பதிகிறதோ அது வாழ்நாள் முழுவதும் உனக்கு மறையாது. நம்ம அப்படியே உள்ளார்ந்த தூக்கத்துக்கு போற போது ஒரு விஷயம் உள்ள போகுது பாருங்க, அது வாழ்நாள் முழுக்க மறையாது. ஒவ்வொரு முறையும் ஒரு குழந்தை தாயிடத்தில் பால் குடித்துக் கொண்டே தாய் முகத்தை ரசித்துக் கொண்டே தன் மீது அவள் காட்டுகிற அன்பை, அந்த பால் கொடுக்கிறது அன்பு தானே, இந்த குழந்தைக்கு பசி போகணும் அப்படின்னு அதை அப்படியே நினைச்சுக்கிட்டே நம்ம நல்லது செய்யறாங்க, நமக்கு நல்லது பண்றாங்க அப்படிங்கிற நினைப்போட அம்மாவை பார்த்துக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே அப்படியே தூங்க போகுது. ஒவ்வொரு குழந்தையும் பார்க்கிற முதல் உலக பேர் அழகி அவனுடைய அம்மா 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 மட்டும்தான். ஐஸ்வர்யா ராய் ஒன்னும் உலக அழகி கிடையாது. ஐஸ்வர்யா ராய் யாருக்கு வேணா அழகியா இருக்கும்னு கேட்டா, இன்னும் 4 மாசத்துல அவங்க பெத்து போட போறாங்களே ஒரு பிள்ளை, அதுக்கு வேணா அழகியா இருக்கலாமே ஒழிய ஏன்னா தாய் ஒரு குழந்தைக்கு முதல் அழகி. அழகின் வியப்பு சொல் அம்மா அப்படின்னு உருவாயிருக்கு. நான் ஐஸ்வர்யாவை பத்தி சொன்னேன்ல, ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க. அப்துல் கலாம் ஜனாதிபதியா இருந்த போது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனார். பெண்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? அப்பதான் ஐஸ்வர்யா உலக அழகியா தேர்ந்தெடுத்து இருந்தாங்க. அப்துல் கலாம் ஒரு கேள்வி கேட்டாரு, ஐஸ்வர்யா உலக அழகியா தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டார். ஒரு பெண் குழந்தை எந்திரிச்சு சொன்னாங்க, அங்க வந்திருந்த பெண்கள்லயே ஐஸ்வர்யா ராய் தான் ரொம்ப பெரிய அழகி, அதனால தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆன்சர் கரெக்ட் தான், ஆனா அது ஒரு பெரிய நல்ல ஆன்சர்னு சொல்ல முடியாது. சோ அப்துல் கலாம் என்ன பண்ணார், நெக்ஸ்ட் அப்படின்னார். இன்னொரு பொண்ணு ஏஞ்சி சொன்னாங்க, அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்புறம் உலக அழகிகள் எல்லாம் நிறுத்தி வச்சுக்கிட்டு ஒரு இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின், அதுக்கு ரிப்ளை பண்ணணும். அது ஐஸ்வர்யா ராயுடைய ரிப்ளை ரொம்ப அருமையான ரிப்ளை, அதனால கடைசியா உலக அழகியா கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா. இதுலயும் கலாம் சாருக்கு திருப்தி இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னார். ஒரு பொண்ணு எழுந்து ஒரு பதில் சொல்லிச்சு, அந்த அழகி போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்யா ராயை அழகியாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்துல் கலாம் சொன்னார், திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் லைஃப்ல கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படிங்கிறது அப்படி இருக்கணும். நம்ம லைஃப்ல ஜெயிச்சு முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு அப்படி இருக்கணும். நான் அழகுதான், நான் நல்லவன் தான், நான் வீரன் தான், நான் நேர்மையானவன் தான், தன்னை பத்திய தன்னம்பிக்கை இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில உயர்ந்து மேல வர முடியும். நான் கொஞ்சம் அசிங்கமா பிறந்துட்டனோ, என் பல்லு கொஞ்சம் மோசமா இருக்கோ, என் மூக்கு சறுக்கு மரம் மாதிரி இருக்கோ, என் காது முறம் மாதிரி இருக்கோ, இப்படி ஏதாவது ஒரு பர்சனாலிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. இப்ப நான் எங்க வரேன் நீங்க கவனிக்கணும். நாம அழகுதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ற ஃபர்ஸ்ட் நபர் யாரு? ஏன் என்ன ஒரு பழமொழி வச்சிருக்கான் தமிழ்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. இந்த உலகத்துல நம்மள அழகு இல்லைன்னு எவன் வேணாலும் சொல்லலாம், ஆனா முதல்ல நம்மளை பார்த்து ராசா ஒன்ன மாதிரி உண்டா அப்படின்னு பாருங்க. குழந்தையா வளர்க்கும் போதே நமக்கு ஒரு பவுடர் போட்டு விட்டு இந்த இடத்துல ஒரு திருஷ்டி போட்டு வைப்பாங்க. திருஷ்டி போட்டுருமா? சில வீட்டுல திருஷ்டியே புள்ளையா பிறந்திருக்கும். எது அந்த திருஷ்டி போட்டு இருக்கு இல்லையா, அதுவே புள்ளையா பிறந்திருக்கும். அதுக்கும் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அது ஒரு திருஷ்டி போட்டு வைப்பாங்க. ஏன்? அது அழகு. நான் சொல்றது பெரிய விஷயம். சைக்காலஜில என்ன கத்துக் கொடுக்குறான், நம்முடைய பர்சனாலிட்டிங்கிறது எப்படி உருவாகுதுன்னு கேட்டா, பிறரிடம் இருந்து பெறுகிற தகவல்களை பொறுத்தே நாம் நம்மை பற்றிய ஒரு எண்ண உருவாக்கத்துக்கு வருகிறோம். இதான் பேஸ். நான் அறிவாளியா இல்லையா, நான் அழகா அழகு இல்லையா, நான் தீரனா தீரன் இல்லையா அப்படிங்கறத என்னை பத்தி மற்றவங்க சொல்ற விஷயத்துல இருந்து தான் நான் சேகரிக்கிறேன். ஐ கலெக்ட், எல்லாத்தையும் நான் உருவாக்கிக்கிட்டே போறேன்.
இப்ப முதல்ல நான் அழகு அல்லது ஒரு சிறந்தது அப்படிங்கிற எண்ணத்தை எனக்கு முதல்ல ஊட்டுகிற ஜீவன் யார் அப்படின்னு கேட்டா என் தாய் தான். தினம் என்ன அலங்காரம் பண்ணி பார்த்து தலையை வாரி விட்டு குளிப்பாட்டி அப்புறம் கொஞ்சி திருஷ்டி சுத்தி போட்டு ஒரு அமாவாசைன்னா இன்னைக்கு மிளகா சுத்தி போடு உப்பு சுத்தி போடு ஏன் கண்டுபிட்டு போயிடும் பிள்ளைக்கு அப்படின்னு. இப்ப பாருங்க முதல்ல என்ன அழகுங்கிற கான்செப்ட என் மைண்ட்ல விதைச்சது யாரு? நான் சிறந்த மனிதன் அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சது யாருன்னா அது தாய் தான். அப்போ எவ்வளவு நன்றி உடையவர்களாக நாம இருக்கணும், நம்முடைய தாயாருக்கு எவ்வளவு நன்றி உடையவங்களா இருக்கணும். அந்த குழந்தை பேசும்போது சொன்னாங்க எத்தனையோ விஞ்ஞானிகளை உருவாக்கியது தாய் அப்படின்னு. இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு பையனை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க. அந்த பையனுக்கு அப்ப பள்ளிக்கூடத்தில் சேர்த்த போது 4 வயசு. அந்த பையன் பேரு டாமி. கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுறாங்க. நம்ம ஊர்ல டாமி நாய்க்கு தான் பேர் வைப்போம்ல, அவங்க ஊர்ல பையனுக்கே பேர் வச்சிருக்காங்க, டாமின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிடுற பேர் அது, அவனுக்கு வச்ச பேர் வேற, கூப்பிடுற பேர் டாமி. இந்த டாமியை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டாங்க. அந்த பையனுக்கு ஒரு சின்ன குறை, உடல் உறுப்புல ஒரு குறைபாடு. என்ன குறைபாடுனா காது கொஞ்சம் கேட்காது, பார்ஷியலி டெஃப். கொஞ்சம் காது கேட்காத குழந்தை, அதனால குயிக் கிராஸ்பிங் கிடையாது. ஒரு டீச்சர் சொல்ற போது உடனே வாங்கிக்க முடியாது. அதான் அவங்க டீச்சர் நல்லவங்க தான், திருப்பி 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 சொல்லி கொடுத்தா கூட அந்த பையன் உள்ள போல, அது விஷயம் போக மாட்டேங்க. அவங்க டீச்சர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க, இது நம்ம நாட்டில் நடந்த கதை இல்லை, வெளிநாட்டு கதை. ஒரு பேப்பர் எடுத்தாங்க. யுவர் டாமி இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன், டோன்ட் சென்ட் ஹிம் டு தி ஸ்கூல். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க, யுவர் டாமி இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன் அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதி, ஒரு தாள்ல எழுதி அந்த பையன் பாக்கெட்ல மடிச்சு வச்சு கொண்டு போய் உங்க அம்மாட்ட காட்டுனாங்க. இது என்னமோ இத பெரிய மெரிட் கார்டு மாதிரி கொண்டு போய் காட்டுது. இது என்னன்னு எனக்கு தெரியாது, என்ன எழுதி இருக்கு அப்படின்னு. ரொம்ப பெருமையா டீச்சர் கொடுத்தாங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டு. அவங்க அம்மா பிரிச்சு பார்த்தோன்னே அழுதுட்டாங்க. ஏன் இந்த பிள்ளைய படிக்க வைக்கணும், மேல கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா, யுவர் டாமி இஸ் டூ ஸ்டூபிட் டு லேர்ன், டோன்ட் சென்ட் ஹிம் டு தி ஸ்கூல்னா எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? அந்த குழந்தைய நெஞ்சோட கட்டிக்கிட்டு அழுதாங்க. என்னப்பா பள்ளிக்கூடத்துலயும் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, நான் உன்னை எப்படியாவது அறிவாளி ஆக்கணும்னு பார்த்தேனே, முடியாம போச்சே, உன் ஃபியூச்சருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு முதல்ல அந்த அம்மா அழுதாங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கண்ணை தொடச்சிக்கிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, வர பள்ளிக்கூடத்துல நீ முட்டாள்னு சொல்லிட்டா முட்டாளா, நான் உன்னை அறிவாளி ஆக்கி காட்டுறேன் பார், நான் உன்னை அறிவாளி ஆக்கி காட்டுறேன் பார் அப்படின்னு. அந்த பிள்ளையோடு அந்த தாய் போராடி 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 அந்த டாமி உலகம் புகழ் பெற்ற விஞ்ஞானியா மலர்ந்தார். யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் அவருடைய செல்ல பேர் தான் டாமி. பள்ளிக்கூடத்துக்கு போன போது அன்ஃபிட் டு லேர்ன் வெளியே அனுப்பிச்சாங்க. இஸ் அன்ஃபிட் டு லேர்ன். ஏன்? பார்ஷியலி டெஃப், கொஞ்சம் காது கேட்காது. இப்ப யோசிச்சு பாருங்க, அன்ஃபிட் டு லேர்ன் அப்படின்னு ஒரு குழந்தைய ஸ்கூல்ல விட்டு அனுப்பிச்சா அந்த பிள்ளைய நான் உருவாக்கி காட்டுவேன்னு ஒரு தாய் போராடி 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 இன்னைக்கு எடிசனை பத்தி நீங்க படிக்கிறீங்க, இத்தனை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க படிக்கிறீங்க. பள்ளிக்கூடத்துல படிக்க முடியலன்னு சொன்ன பிள்ளைய பத்தி இவ்வளவு பிள்ளைங்க படிக்கும்படியா வளர்த்தாலே அந்த தாய்க்கு எந்த காலத்திலேயாவது நன்றி சொல்லி ஈடு பண்ண முடியுமா? அந்த கான்பிடன்ஸ் லூஸ் பண்ணாம என் பிள்ளைய நான் வளர்த்து காட்டுறேன் பார், எப்பேற்பட்ட அறிவாளி ஆக்கி காட்டுறேன் பாருன்னு அந்த தாய் போராடினாலே, அப்படி ஒரு தாய் அவனுக்கு கிடைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி ஒரு தாய் கிடைக்காம இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? அதனால நம்முடைய தாய் நம்முடைய பலத்துக்கான மூல காரணம், நம்முடைய வெற்றிக்கான மூல சூத்திரம். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி இருக்கு? தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. ஒரு பாலிஸ்டர் நூல் போட்டிருந்தா பாலிஸ்டர் புடவை தான் வரும், பட்டு நூல் போட்டிருந்தா பட்டு புடவை வரும், பருத்தி நூல் போட்டிருந்தா பருத்தி புடவை வரும். இப்ப நீங்க என்ன நூல் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த புடவை அங்க வர முடியும். தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் தமிழ்ல. இன்னைக்கு நாம இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கிறோம், அல்லது அறிவாளியா இருக்கிறோம், அல்லது தைரியமா இருக்கிறோம், குணநலன்கள்ல சிறப்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா the base reason யார் தெரியுமா? நம்முடைய தாய். நான் பேசிக்கலி ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னு தமிழ்ல தமிழ் உலகத்துல அடையாளம் காணப்பட்ட நபர். அதாவது ரிலிஜன் பேசுவேன், நிறைய ராமாயணம் மகாபாரதம் பேசுவேன். ஆனா who is சுகி சிவம் அப்படின்னு கேட்டா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் அப்படிம்பாங்க. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னா வில் பவரை டெவலப் பண்ணி, பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணி, என்னால் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை வளர்க்கிற ஒரு தனி தன்னம்பிக்கை தமிழ் அப்படின்னு ஒரு தமிழை உருவாக்கியவன் அப்படின்னு என்னை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. நான் என் பெருமைக்காக இவ்வளவு சொல்லல. தமிழ் பேச்சு உலகத்துல பல பேர் இலக்கியம் பேசினாங்க, சமயம் பேசினாங்க, வெவ்வேறு பேசிக்கிட்டே இருக்கிற போது
தன்னம்பிக்கை தமிழ் அப்படின்னு தன்னம்பிக்கையை ஊட்டுகிற ஒரு தமிழ் துறை அப்படிங்கிற மாதிரி நான் என்னுடைய பேச்சு, எழுத்து, புக்ஸ் எல்லாமே வேர்ல்டு ஃபுல்லா மார்க்கெட் ஆகுது. ஆனா நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், இந்த ஒரு கான்பிடன்ஸ் லெவல், எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு குவாலிட்டி, எவ்வளவு டிப்ரெஷன் அல்லது டிஜெக்ஷன் லைஃப்ல ஏற்பட்டா கூட அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு அதை நிமிர்ந்து நிக்கிற ஒரு இயல்பு எனக்கு எங்க இருந்து வந்தது? from where I got it, எங்கிருந்து நான் அதை பெற்றேன் அப்படின்னு பார்த்தா, இது அத்தனைக்கும் சோர்ஸ் வேற யாருமே இல்லை, என்னை பெற்றெடுத்த என் தாய் கோமதி சுப்பிரமணியம். நான் அதை 1000 கோயில்ல சொல்லுவேன். அதாவது அவங்களுக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தா கூட அந்த துன்பங்களை தாண்டி ஜெயிக்க முடியும்ன்ற நம்பிக்கை ஒன்று, அவங்களுடைய பேசிக் குவாலிட்டி. அது சோர்ந்தே போக மாட்டாங்க. எவ்வளவு வந்தாலும் சரி. 86 வயசாச்சு, நடக்க முடியாம இருந்தாங்க. அவங்க நடக்க முடியலன்னு சொல்லிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்றோம். நாங்களாம் என்ன முடிவு போட்டோம், 86 ஆகி போச்சு, இவங்க நடக்க மாட்டாங்க, நடக்க முடியாது அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறோம். இவங்க நடக்கவே முடியாது, 86 வயசாகி போச்சு அப்படின்னு. அவங்க டாக்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க சரியா படிச்சீங்களான்னாங்க. டாக்டர் ஷாக் ஆயிட்டார். என்ன கேட்குறீங்க? இல்ல டாக்டருக்கு சரியா படிச்சீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன் கேட்குறீங்க? என்ன நடக்க வைக்கிற அளவுக்கு படிச்சிருக்கீங்களா? என்ன நடக்க வைக்கிற அளவுக்கு படிச்சிருக்கீங்களா அப்படின்னு. டாக்டர் சொன்னார், உங்களுக்கு ஒரு வயசு ஆச்சு தானம்மா, இந்த வயசுக்கு மேல முடியும் இல்ல முடியாமையும் போகும், அப்புறம் என்ன படிச்சு கிழிச்சிங்க? எத்தனை வயசானாலும் என்ன நடக்க வைக்கிறதுக்கு நீங்க ஏதாவது படிச்சிருந்தா அதுக்கு படிப்புன்னு பேரு. அதை விட்டு இத்தனை வயசாகி போச்சுன்னா, வயசாகி போச்சுன்னா எனக்கே தெரியுமே, அதுக்கப்புறமும் நடக்க வைக்கிறதுக்கு மருந்து இருக்கா, மாத்திரை இருக்கா, வழி இருக்கான்னு யோசிங்க அப்படிங்கிறாங்க. நான் அம்மா பேசாதம்மா, டாக்டர்கிட்ட போய் ஏமா இப்படிலாம் பேசுற அப்படின்னா, அவங்களுக்கு அப்பவும் அந்த மாதிரி சில பேருடைய இயல்பு அப்படி. நான் ஒரு இங்கிலீஷ் புக் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு 95 வயசு ஒரு பெரியவர், அவர் ஆஸ்பத்திரியில் சாக கிடக்கிறாரு. டாக்டர் கடைசியா சொல்றாரு அவர்கிட்ட, இப்போவாவது நான் உண்மையை சொல்லணும், இனிமே மறைக்கப்படாது, நீங்க பழைக்கிறது இனிமே கஷ்டம், மேக்சிமம் ஒரு 2 hours தான் நீங்க இருப்பீங்க, ஏதாவது சொல்றதுன்னா சொல்லுங்க, ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, 2 மணி நேரம் தான் இருப்பீங்க, ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. அந்த ஆள் கேட்டார் பாருங்க, ஒரு நல்ல டாக்டரோட போன் நம்பர் இருக்கா? ஏன் இப்பவும் உங்ககிட்ட இருந்து அவங்ககிட்ட போய் பழைக்க முடியுமா நான் பார்க்கணுமே ஒழிய, இந்த 2 மணி நேரத்தில் செத்து போடுவேன்னு நான் பயப்படக்கூடாதுங்கிறார். எப்பேற்பட்ட மனுஷன் பாருங்க. இந்த சேம் குவாலிட்டி எங்க அம்மாவுக்கு, சேம் குவாலிட்டி. 6 days ஹாஸ்பிட்டல்ல வச்சு சொல்றோம். எங்க டாக்டர் சொன்னாரு, இவங்க யமனோடையும் போராடுறாங்க சார், ஃபைட் பண்றாங்க சார். ஏன் விட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவு சீக்கிரமா என்ட்ரி ஆகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க, அவங்க யமனோடையும் போராடுறாங்க அப்படின்னா. நான் இப்ப எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். லைஃப் லாங்கா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா அதை போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற குவாலிட்டி எனக்குள்ள வந்தது அப்படின்னு சொன்னா, நானாமா உண்டு பண்ணிக்கிட்டேன். ஐ காட் இட் ஃப்ரம் மை மதர், என்னுடைய தாயார் தேர்ந்து நான் அடைந்தது. அப்ப தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை அப்படிங்கிற வார்த்தை எவ்வளவு பெரிய வார்த்தை. நம்முடைய மிகப்பெரிய வெற்றிகளுக்கும் குணநலன்களுக்கும் நம்முடைய பண்புகளுக்கும் காரணமாக இருக்கிறவள் நம்முடைய தாய். 2 வகையில நீங்க இதை பார்க்கணும். 2 வகையில எப்படின்னு கேட்டா, நாம கர்ப்பத்துல இருக்கும் போது, தாயாருடைய கருவில இருக்கும் போதே சில விஷயத்தை அடைஞ்சிடறோம். அது ஜீன்ல கேரியட் ஆகி வந்துருது, மரபணுக்கள் வழியா வந்துருது தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கும் போது. அப்புறம் brought up, வளர்க்கிற முறையினால சில விஷயம் வரும். வளர்ப்பு முறைன்னு ஒண்ணு இருக்கு, அது மூலமா தாய் உண்டு பண்ணுவா. அந்த எக்ஸாம்பிள் கூட அந்த குழந்தை சொன்னாங்க. சத்ரபதி சிவாஜிக்கு லைஃப்ல எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் அவருடைய தாய் அப்படிங்கிறது. நான் எழுதி ஒரு புக் வந்திருக்கு, நல்ல குடும்பம் நமது லட்சியம்னு ஒரு புக் வந்திருக்கு. அதில் ஒரு சாப்டரே எழுதியிருக்கேன் சத்ரபதி சிவாஜியை பத்தி. சத்ரபதி சிவாஜி சரியா எழுத படிக்க தெரியாது, ஒரு விசித்திரமான கேரக்டர் சத்ரபதி சிவாஜி, மகாவீர புருஷன் அவர். அந்த சத்ரபதி சிவாஜி ஒரு முறை எங்கேயோ வெளியில போயிட்டு வராரு, அரண்மனைக்குள்ள வராரு. அவங்க அம்மா ஜிஜி பாய் உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருந்தவ திடீர்னு வீர சிவாஜியை கூப்பிட்டா, டே வா செஸ் விளையாடலாம்னா. 2 பேரும் செஸ் விளையாடலாம் வா அப்படி. இந்த வெளியில போய் சுத்திட்டு வந்துட்டதுனால வீர சிவாஜி கொஞ்சம் களைப்பா வந்தார். என்னன்னாலும் மனுஷன் டயர்டாமா இல்லையா, வெளியில போயிட்டு வந்ததுனால ஒரு வார்த்தை சொன்னார், அம்மா நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேம்மா, ரொம்ப களைப்பா இருக்கிறேன், இப்ப என்ன விளையாட கூப்பிடாத, நான் ரொம்ப களைப்பா இருக்கிறேன். இது தப்பா? யாரா இருந்தாலும் சொல்லுவோமா இல்லையா? இப்ப நீங்க கூட சொல்வீங்க, நான் சுகீசிவன் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப களைப்பா இருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில களைப்பா இருக்குங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாது இல்லையா? அது மாதிரி வீர சிவாஜி சொல்றாரு, அம்மா நான் டயர்டா இருக்கிறேன், இப்ப என்ன செஸ் விளையாட கூப்பிடாத, சொன்னா கேளு, என்னால உன்னோட விளையாட முடியாது, நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன். இதுக்கு ஜிஜி பாய் ரிப்ளை என்ன தெரியுமா?
என்னடா களைப்பா இருக்கிற? அடுத்த வார்த்தை, சத்திரியனுக்கு ஏதடா களைப்பு. எப்படி அந்த வார்த்தையை போடுறா பாருங்க. சத்திரியன்னா யாரு? நாட்டை ஆளுகிறவன் அர்த்தம், ரூலர். ஒரு ரூலர் சொல்லாம நான் டயர்டா இருக்கிறேன் அப்படின்னா, நீ நான் டயர்டா இருக்கிறேன்னா அப்புறம் உனக்கு எதுக்கு கவர்மெண்ட் கேட்பானா இல்லையா? டயர்டா இருக்கிறவங்க கவர்மெண்ட் ரன் பண்ண முடியுமா? முடியாது. யோசிக்கணுமா இல்லையா? சத்திரியனுக்கு ஏதடா களைப்பு, 24 நிமிடம் சுறுசுறுப்பா இருக்க வேண்டியது சத்திரியனுடைய பொறுப்பு. நீ சத்திரியன், நாட்டை ஆளுகிற ராஜா, என்ன களைப்பா இருக்கிறேங்கிற? உட்கார், செஸ் விளையாடலாம். சரி உட்கார்ந்தான். அடுத்த கண்டிஷன், இந்த செஸ்ல நான் ஜெயிச்சிட்டா நீ என்ன கொடுப்ப? நீ ஜெயிச்சிட்டா நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன். யாரு? ஜிஜி பாய் சொல்றா. நீ என்ன கண்டிஷன் சொல். அவன் சொன்னான், இப்ப என்னமா கண்டிஷன்? நான் ஜெயிச்சிட்டா நான் கேட்கறத நீ கொடுக்கணும். வீர சிவாஜி பார்த்தா அவங்க அம்மா கோயில் சாமின்னு அப்பப்போ சுத்திட்டு இருக்கிற ஆளு, 4 சாமியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும்னு சொல்ற ஆளு. இவ்வளவுதான் அவருடைய குணம். அவர் என்ன நினைச்சாரு? ஜெயிச்சாலும் 4 சாமியாரை கூப்பிட்டு சாப்பாடு போடுன்னு சொல்லுவா, வேஷ்டி துணிமணி வாங்கி கொடுன்னு சொல்லுவா. குத்துருவோம், இப்ப என்ன கெட்டு போச்சு அப்படின்னு ஆட உக்காந்தான். ஒரு 4 மூவ் செஸ் காயின் மூவ் பண்ற போது 4 மூவ் வீர சிவாஜியை தோக்கடிச்சிட்டா. அவன் தோத்துட்டான். தோத்துட்ட உடனே சொன்னான், அம்மா நான் தோத்துட்டேன், இப்ப நீ சொல்லு, நீ கேட்டதை நான் தரேன்னு சொல்லியிருக்கிறேன், நீ இப்ப சொல்லு. இந்த கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த கோட்டை வாசலுக்கு போய் மேல் நிலையில நின்றுகிட்டு எதிரில் ஒரு 8 கிலோமீட்டர் தள்ளி இன்னொன்னு சிம்ம காட்டுன்னு ஒரு கோட்டை. அந்த சிம்ம காட்டுக்கிற கோட்டையில ஒரு கொடி பறக்குது. அது வந்து ஒரு சுல்தானுடைய கொடி பறந்துகிட்டு இருக்கு. அதை கை காமிச்சு சொல்ற, அந்த சிம்ம காட்டுங்கிற கோட்டையில உன் கொடி பறக்கல, இந்த அவன் கொடி பறக்குது. தினம் காலம்பரை எந்திரிச்சு நான் பார்க்கும்போது எனக்கு அவமானமா இருக்கு. நீ என் புள்ளங்கிறது சத்தியம்னா, நீ என் புள்ளதான் அப்படிங்கிறது சத்தியம்னா, நாளைக்கு சாயங்காலம் சூரியன் மறைவதற்குள்ளாக அந்த கொடி இறக்கப்பட வேண்டும், உன்னுடைய கொடி அங்கே பறக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் நான் உன் தாய், நீ என் பிள்ளை. இல்லை என்றால் உனக்கும் எனக்கும் உறவு இல்லை. இப்படி யாரா சொல்லுவாங்க? இவன் சொல்றான், அம்மா நீ விவரம் தெரியாம பேசுறமா, நீ விவரம் தெரியாம பேசுற. அவன் எவ்வளவு வலிமையான ஒரு சுல்தான் தெரியுமா? அவன் படைபலம் என்னன்னு தெரியுமா? அவன் கோட்டையோட வலிமை என்னன்னு தெரியுமா? அதை நான் முடிஞ்சா எப்பவோ வீழ்த்தி இருக்க மாட்டேனா? அது நடக்கிற காரியம் இல்லம்மா. நடக்கிற காரியம் இல்லையா? நடக்கிற காரியம் இல்லைன்னா நீ என் பிள்ளை இல்லை அப்படின்னா, இரவோடு இரவா தானாஜி அப்படிங்கிறவனை துணைக்கு வச்சு உடும்பு போட்டு அந்த உடும்புகளை கோட்டை மதில் மேல, அவன் கோட்டை மதில் மேல போட்டு இரவோட இரவா சிவாஜியோட படை மேல ஏறி அந்த கோட்டைக்கு மேல ஏறி ஒரே நாள் 24 அந்த 12 மணி நேரத்துக்குள்ள போற நடத்தி மறுநாள் சூரியன் மறைகிற நேரத்தில் அந்த கொடி இறக்கப்பட்டது. வீர சிவாஜியின் கொடி அந்த கோட்டையில் ஏற்றப்பட்டது. அப்போ வெறும் சிவாஜியை, வார்த்தையை குறிச்சுக்கங்க, வெறும் சிவாஜியை வீர சிவாஜியாக ஆக்கியவள் அவனை பெற்றெடுத்த தாய். வெறும் சிவாஜியை வீர சிவாஜியாக ஆக்கினாள். ஏன்? என்ன முடியாதோ அதை முடிக்கணும்ங்கிறான். மா அந்த கோட்டையில அந்த கொடியெல்லாம் இறக்கி என்னால ஆட்சியை பிடிக்க முடியாதுமாங்கிறான். முடியாததை முடிச்சாதான்டா நீ என் புள்ள அப்படிங்கிறான். நான் எழுதி ஒரு புத்தகம் வந்திருக்கு, வாழ்ந்து பார்க்கலாம் வா அப்படின்னு ஒரு புக்கு. அதுல நான் 2 வார்த்தை எழுதியிருக்கிறேன். இந்த உலகத்துல மனுஷங்களை 2ஆ பிரிக்கலாம் கேட்டகரி. எப்படின்னா, முடிந்ததை முடிப்பவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு, இன்னொரு வகை முடியாததை முடிப்பவர்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்கு. எப்படி? முடிஞ்சதை முடிக்கிறோம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, அந்த வேலை செய்யுங்க, முடிஞ்சா செய்ய மாட்டோமா சார், முடியல ஏன் இப்படி உயிர் எடுக்கிறீங்க, முடியல அப்படின்பா. இப்ப முடிஞ்சதை முடிக்கிறவங்க ஒரு வகை, இன்னொன்னு என்ன வகை? முடியாததை முடிப்பவர்கள். இப்ப நீங்க யோசிப்பீங்க, சில பேர் முடியறதையே முடிக்க மாட்டாங்க. நான் அவங்களெல்லாம் மனுஷன்னு சேர்த்துக்கிறதே இல்லை, அதனால்தான் அதை தள்ளிட்டேன். மனுஷனை 2ஆ தான் பிரிக்க முடியும், முடிந்ததை முடிப்பவர், முடியாததை முடிப்பவர். இப்ப முடிந்ததையே முடிக்காம இருக்கிறான்னா மனுஷன் சேர்த்துக்கூடாது, அவனை வெளியே தள்ளிடணும். அவன் பேரை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கணும். பெஸ்ட், அவன் உயிரோடு இருந்து ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது. சரி, இப்ப முடிந்ததை முடிப்பவருக்கு முடியாதை முடிப்பவருக்கு என்ன வித்தியாசம்? நான் எழுதியிருந்தேன் என் புத்தகத்துல. இப்ப ஒரு மாசம் 1ஆம் தேதி ஆச்சுன்னு வச்சுங்க, நான் நேரா உட்காந்து சிகை அலங்கார நிலையம் அங்க போறோம், முடி வெட்டிக்கிறதுக்காக போறோம். நான் போன உடனே என்ன பண்ணுவேன்னா தூங்கிடுவேன். நான் முழிச்சிருந்தா ஏதாவது கொனஸ்ட பண்ணிக்கிட்டே இருப்பேன், இது நீட்டிக்கிட்டு இருக்கு, இதை கொஞ்சம் குறையன்னு. அது ரொம்ப வம்பா போயிடும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், பேசாம கண்ணை மூடி அப்படியே தூங்கிடுவேன். அவர் இஷ்டத்துக்கு விளையாடுவார்.
ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு தட்டுவார், எந்திரிங்க அப்படிம்பார். பார்த்தா எனக்கே என்ன அடையாளம் தெரியாது, எல்லாமே என்ன மாத்தி இருப்பாரு. முடிஞ்சு போச்சு. நான் என்ன எழுதுனேன், முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள். அதுல எந்த முயற்சியுமே நம்மளது இல்ல, யாரும் வெட்டி விடுறா பேசாம உட்காந்துக்கிறோம். முடிந்ததை முடிப்பவர்கள் முடி வெட்டி கொள்ளுகிறார்கள், முடியாததை முடிப்பவர்கள் முடி சூடிக்கொள்ளுகிறார்கள். நாம் முடி வெட்டி கொள்ள பிறந்தோமா முடி சூடிக்கொள்ள பிறந்தோமா என்று வாழ்க்கையில யோசிக்கணும். முடி சூடிக்கொள்வதுனா என்ன? பிகமிங் த கிங் இல்லையா? முடி சூடிக்கொள்வதுன்னா என்ன அர்த்தம்? பிகமிங் த கிங். ஒரு விஷயத்துல நம்ம ராஜாவா ஆகிறதுக்கு பேரு, அரசர் ஆகிறதுக்கு பேரு, மன்னர் ஆவதற்கு பேரு என்ன? பிகமிங் த கிங். அதுக்கு என்ன பேரு? முடி சூடிக்கொள்ளுதல். இப்ப வீர சிவாஜி வெறும் சிவாஜியா தான் இருந்தான். என்ன முடியாதுமோ, அதை ஜெயிக்கிறது முடியாதுமோ அப்படின்னா, முடியாததை முடிச்சாதானே நீ என் மகன் அப்படின்னு அவ்வளவு பெரிய ரூலரா ஆக்கின பெருமை யாருக்கு உண்டு? அவருடைய தாய். இப்படி யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு மனுஷனுடைய லைஃப்லயும் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட், திருப்பு முனை அப்படிங்கிறது யாரா இருப்பான்னா மதர் தான் பெரிய திருப்பு முனையா இருப்பா. அவளுடைய அன்புக்கு, அவளுடைய வலிமைக்கு எல்லாத்துக்கும் ஈடுன்னு கிடையாது. நீங்க டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? நான் விரும்பி பார்க்கிற சேனல் டிஸ்கவரி சேனல். நான் இது மாதிரி ஒரு ஊர்ல கேட்டேன், டிஸ்கவரி சேனல் பார்த்திருக்கீங்களா? உங்களையே அதுல பார்த்திருக்கிறோம் தான். டிஸ்கவரி சேனல்ல என்ன வரும்? விலங்கா வரும் இல்லையா? அவன் என்ன பெருமையா சொல்றான், உங்களை கூட அதுல பார்த்திருக்கிற அப்படின்னு. நான் அதை பத்தி ஒன்றும் கவலைப்படல, சரிதான் போறான் போ அப்படியே. நம்ம டிஸ்கவரி சேனல்ல வர்றதெல்லாம் ஒன்றும் மேக்கப் எல்லாம் போடாது, ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லாது, அதனால ஒன்றும் நமக்கு தப்பு இல்லை. நம்மளால சேர்த்தா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு பிடிச்சது நேஷனல் ஜியோகிராபி சேனல் அண்ட் டிஸ்கவரி சேனல். எனக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் நான் ரூம்ல தங்கி இருக்கிறேன் எங்கேயாதுன்னா அப்படி பார்த்து நேராக அதுக்கு வந்துடுவேன். நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பான். அது நான் ஒரு தடவை பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னன்னா, தாய்மை என்பது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டான். சைல்டு இன் த வூம்ப் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம். அதாவது கன்சீவ் ஆன டேட்ல இருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் இருக்கிற விஷயத்தை, ஒரு குழந்தை உலகத்துல வந்து பிறக்கிற வரையில ஒரு மதர் எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கொண்டாந்து காமிச்சான். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம், அதாவது விலங்கு கூட எப்படி தாய்மையில அன்பா இருக்கு அப்படிங்கறத பத்தி ஒரு ப்ரோக்ராம் காமிச்சான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருத்த நல்ல தின்னுபிட்டு பயங்கரமா தின்னுபிட்டு நெளியிறான்னு வச்சுங்க. சில பேர் லைஃப் லாங் டாஸ்கே ஒழுக்க திங்கணும். அதாவது கல்யாண வீட்டுல சாப்பிட்டு எழுந்தா சில பேர் வாயை திறக்க மாட்டான். ஏன்டா வாயை திறக்கலன்னா, திறந்தா வடைய காக்கா கொத்தி விடும். எவ்வளவு அவசரத்துக்கு சாப்பிட்டுருக்கான் பார். ஒரு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன். கல்யாணத்துல சாப்பிட்டு நான் எந்திரிக்கும் போது எனக்கு 3 ரோ தள்ளி உட்கார்ந்துருக்கிற ஆள் எந்திரிச்சான். இந்த கையில கர்ச்சீஃபும் செல்போனும் இப்படி வச்சிருக்கான். இந்த கையில சாப்பிட்டு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார இப்படி ஒழுகுது. இப்படி எந்திரிச்சான். இடுப்பு வேஷ்டி நழுவுது. திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார், உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நட்பு பக்கத்துல இருக்கணுமே. நல்ல வேளை ஒரு 2 ரோ தள்ளி இருந்த ஒரு ஃப்ரெண்ட், அவன் ஃப்ரெண்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடியாந்து நேரா இடுப்பு வேஷ்டியை இறுக்கி கட்டி விட்டு அவனை பார்த்து கேட்டான், இப்படியாடா திங்கிறது? அவன் அது எப்படி தெரியுமா? சாப்பிடறதுக்கு வசதியா தளர்த்தி விட்டு சாப்பிட்டுருக்கிறான். வேஷ்டிய தளர்த்தி விட்டு கொள்ளளவு கூட்டணும் இல்லையா, கொள்ளளவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சாப்பிட்டுருக்கிறான். அதை அவன் கடுப்பா கேட்டான், இப்படியா சாப்பிடுறது? வேஷ்டி நழுவுது, இப்படியா சாப்பிடுறது? ஒரு அளவா சாப்பிட வேண்டாமா? இவன் சொன்னான், இதுதான் நம்ம அளவே. எது? அது நழுவ ஆரம்பிச்சாதான் சாப்பிட்டுருக்கானே அர்த்தமா. இந்த மாதிரி ஆளு நீங்க என்ன சொல்வீங்க? நல்லா சாப்பிட்டுட்டு தலையில ஒருத்தன் உருண்டா நீங்க என்ன சொல்வீங்க? மலைப்பாம்பு மாதிரி நெளியிறான். இதுதான் நம்ம எந்த ஒரு நீங்க இலக்கியத்தையும் எடுத்து பார்த்தாலும் அதிகமா தின்னுபிட்டு நெளியறவனுக்கு என்ன சொல்லுவாங்க? மலைப்பாம்பு மாதிரிம்பாங்க. ஏன்? அது அப்படியே வாயை திறந்து ஒரு கண்ணுக்குட்டி அப்படியே முழுங்கிக்கும். இதை டைஜஸ்ட் பண்ணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணும்? துணியை புழியிற மாதிரி தன்னை அப்படியே புழியும். மரத்து மேல ஏறி மரத்தை ஒரு சுத்தும். ஏன்னா உள்ள இருக்கிறத உடைக்கிறதுக்காக அப்படியே நெளியும். தின்னுபிட்டு நெளியறவனுக்கு என்ன பேரு? மலைப்பாம்பு. வேகமா தண்ணீர்ல வந்து ஒரு விலங்கு முழுங்கும் எல்லாத்தையும். என்ன? முதல்ல அப்படி வாயை திறந்தது அப்படின்னா எவ்வளவு பெரிய பீஸையும் அப்படியே உள்ள விழுங்கிடும், டமக்குன்னு உள்ள விழுங்கிடும். எனக்கு தெரிஞ்ச நிலத்துல அதிகமா ஒன்ன தின்ற
ஒரு உணவுக்கு அலையிற விலங்கு மலைப்பாம்பு. அதிகமா தண்ணீர்ல திங்கிறதுக்கு அலையிற விலங்கு முதல்ல மனசுல வச்சு. இத ரெண்ட பத்தி டிஸ்கவரி சேனல்ல ஒரு ப்ரோக்ராம் போடுறான் மலைப்பாம்பை பத்தி. இந்த மலைப்பாம்பு என்ன பண்ணுது? முட்டை போடுது, தன்னுடைய அடுத்த தலைமுறையை உண்டு பண்ணுது. இது என்ன பண்ணுது? அந்த முட்டையை இட்டதுல இருந்து மணல் பகுதியில மேல அப்படியே தான் மேல சுத்தி படுத்துக்குது. ஏன்னா அதுக்கு பயம், தன்னுடைய அடுத்த தலைமுறையை யாராவது அழிச்சிருவாங்களோ, யாராவது வந்து முட்டையை தூக்கிட்டு போடுவாங்களோ, நாம இதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வெறியில அப்படியே உட்கார்ந்து இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் அவன் சொல்றான், இப்போ ஒரு 80 கிலோ இருக்கிற மலைப்பாம்புன்னு வச்சுங்க, 80 கிலோ இருக்கிற மலைப்பாம்பு எந்திரிச்சு அந்தாண்ட போய் சாப்பிடாது. ஏன்னா சாப்பிடறதுக்கு போனா இந்த முட்டை யாராவது ஏதாவது பண்ணிட்டா அது சுத்தி மேல படுத்துக்குது, அது போட்டுக்கு படுத்துக்குது, பட்டினி கிடக்குது. 1 நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 3 நாள் இல்ல. இந்த முட்டை சரியா பக்குவமாயி குஞ்சு பொறிச்சு வெளியில வர்ற வரையில சாப்பிடாமையே படுத்துருக்குது. சார், சாப்பாட்டுக்குன்னே அலையிறது எது? மலைப்பாம்பு. அது சாப்பிடாமையே படுத்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன? தன்னுடைய அடுத்த தலைமுறையை வளர்க்கணும். அதுக்கு என்ன பேரு? தாய்மை. தாய்மை என்று வருகிற போது தின்னுகிற இயல்புடைய மலைப்பாம்பு தின்னாமல் இருக்கிறது. என்ன ஆச்சரியம்! கடைசியா எழுதுறான் சார், 80 கிலோ மலைப்பாம்பு 40 கிலோவா மாறிவிடும்ன்றான் வெயிட். 80 கிலோ வெயிட் உள்ள மலைப்பாம்பு சாப்பிடாமே கிடந்து 40 கிலோவா கூட மாறிடும், சாப்பிட போவாது. ஏன்? ஒருவேளை இந்த முட்டை யாராவது ஏதாவது பண்ணிட்டா? அப்போ ரட்சகம், ரட்சகம்னா காப்பாற்றுவது, தான் ஈன்ற தலைமுறையை தான் காப்பாற்றுவது என்ற ரட்சகத்தில் தாய்மைக்கு நிகரான ஒரு உறவு 7 14 உலகத்திலும் இல்லை. இதான் அந்த தாய்மையினுடைய கிரேட்னஸ்.